இன்னைக்கு நம்ம இந்த சீரிஸோட ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் அங்கே காய் அவங்க அம்மாவோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் அங்கே செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். அவனுக்குமே டவுட் ஆகிருது. அப்போ அந்த யூகம் வந்து, நீ என்ன அவள் பேச்சை நம்பிட்டு இப்போ என் மேலே சந்தேகப்பட்டுட்டு இருக்கியா? நான் இதுக்கப்புறம் உயிரோட இருந்து என்ன பிரயோஜனம்? என்னோட கையை கட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே ட்ராமா போட்டு கையை வேற கட் பண்ணிக்கிறா. அவன் பயந்து போயிட்டு அங்கே ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்குறான். முழிச்சதுமே, நீ எதுக்காக என்னை காப்பாற்றின? என்னை அப்படியே சாக விட்டுருக்க வேண்டியதானே? உன்னோட நம்பிக்கை இல்லாமல் நான் என்ன பண்ணுறது அப்படின்றத கேட்டதும், ப்ளீஸ் நீ இப்படிலாம் பேசாத, நான் உன்னை உண்மையிலே ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு இப்போ நம்பிக்கை வந்துருச்சு, கண்டிப்பாக உன்னோட சிஸ்டரோட வேலையாக தான் இருக்கும், அவள் தான் ஏதாச்சும் ஃபேக்காக வந்து வீடியோலாம் ரெடி பண்ணியிருப்பா அப்படின்றத சொல்லிட்டு அவனும் இடியே மாதிரி இவ சொன்ன எல்லாத்தையுமே நம்பிடுறான். ஹீரோயின் அங்கே நம்ம ஹீரோக்கு காஃபி கொண்டு வரும்போது, நீ இப்படி காஃபியெல்லாம் கொடுத்து சமாளிக்க முடியாது, நீ இப்போ எனக்கு வந்து ஒரு கிஸ் கொடு அப்படின்றத சொன்னதுமே ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப நர்வஸ் ஆகிட்டு இருக்கு. என்ன பார்த்துட்டு இருக்க, வந்து கிஸ் கொடுன்னு சொன்னதுமே ஹீரோயினுமே அங்கே கிஸ் கொடுக்க போகிறா. அந்த டயத்தில் கரெக்டாக அங்கே அசிஸ்டன்ட் வந்துடுறாரு. ஹீரோயின்ட்ட, இன்னைக்கு உங்கள் அப்பா வந்து ரொம்ப ட்ராமா பண்ணார் இல்லையா, எல்லாமே உங்கள் சிஸ்டர் சொல்லி தான் பண்ணியிருக்காரு, இப்போ அவர் வந்து ஜெயிலில் மீட் பண்ணுறதுக்காக உங்கள் சிஸ்டருமே அங்கே போக போகிறாங்க அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோ, என்ன வேணாலும் நடக்கட்டும், அவர் ஜெயிலில் இருந்து மட்டும் வெளியே வரக்கூடாது, அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் நீங்கள் பண்ணுங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட்ட, நீ எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க, என்னால் தான், ஆனால் நீ ரொம்ப ப்ராப்ளமில் மாட்டிகிட்டு இருக்க, பட் எனக்கு உன் கூட இருக்கும்போது எனக்கு ரொம்ப சேஃப்டியாக ஃபீல் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு நம்ம ஹீரோக்கு கிஸ் கொடுத்துட்டு அவள் போயிடுறா. நம்ம ஹீரோயினோட சிஸ்டர் அவங்க அப்பாவை போய் மீட் பண்ணதுமே, ப்ளீஸ் நீ எப்படியாச்சும் அந்த காயை வந்து மேரேஜ் பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் என்னையுமே ஜெயிலேருந்து வெளியே எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுமா அப்படின்றத சொல்லிட்டு அவர் கெஞ்சி கேட்டுட்ருக்காரு. அவன் நான் பார்த்துக்கிறேப்பா அப்படின்றத சொல்லிட்டு போகிறா. ஹீரோயின் அங்கே மிங்க்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கா. அப்போ அவனுக்குமே வந்துட்டு கொஞ்சம் நடக்கிறதுக்கு வந்து முடிஞ்சிட்ருக்கு. அதை பார்த்துட்டு அங்கே ஹீரோ ரொம்பவே ஹாப்பியாகிடுறான். அங்கே மிங்க்மே, இப்போ நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், நான் கூடிய சீக்கிரம் அப்போ நான் நடந்துடலாம்ல அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து, அப்போ நீ வந்து டீல் போட்டுக்கிட்டது உனக்கு ஞாபகம் இருக்கா, என்னை நடக்க வச்ச பிறகு என்னோட பிரதரை டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடுவேன்னு சொன்னேன்னு சொன்னதும் எனக்கு ஞாபகம் இருக்குது, கண்டிப்பாக நான் அதே மாதிரி டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடுவேன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோட மாறிடுது. அப்போ நம்ம ஹீரோயின் போகும்போது வேமா அவன் கையை பிடிச்சிக்கிறான். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இப்போ என்னோட பிரதரை தான் நான் மீட் பண்ண போகிறேன் அப்படின்றத சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். நம்ம ஹீரோ வீட்டில் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோயினை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் கொண்டு வந்து கொடுத்து, பாஸ் இவங்க இந்த மாதிரி தான் பென்டென்ட் ஏதோ வந்து தேடிட்டுருக்காங்க, லேன் இவங்களும் சேர்ந்து தான் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்ற விஷயத்த சொன்னதுமே அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி பென்டென்ட் நம்மகிட்ட தானே இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அவங்க லாக்கரை போய் செக் பண்ணி பார்த்தா அங்கே வந்து யாரோ வந்து ட்ரை பண்ணியிருக்காங்கன்றது மட்டும் புரிஞ்சுக்குது. அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்து அசிஸ்டன்ட் கூட சேர்ந்து அங்கே ட்ரிங்க்ஸ் பண்ண மாதிரி ட்ராமா போட்டுட்டு வந்துட்டு இருக்கான். இவர் வந்து ரொம்ப போதையாகிட்டாரு, நீங்கள் கூட்டிகிட்டு போய் வந்து தூங்க வைங்கன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட விட்டுட்டு போனதுமே அவர் ரொம்ப ஹாப்பியாகிட்டு நம்ம ஹீரோவை படுக்க வச்சுட்டு, நான் வந்து உங்ககிட்ட கேட்குறத உண்மையை சொல்கிறீங்களான்னு சொல்லி அங்கே வந்து அந்த பாஸ்வேர்டை கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு எவ்வளோ வந்து பாசமாக பேசி ட்ரை பண்ணுறா. பட் போதையாக இருந்தால் தான் அவன் வந்துட்டு சொல்லுவான், அவன் தான் போதையே இல்லையே, அவன் வந்துட்டு நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு சொந்தமான எல்லாமே உனக்கு தானே சொந்தம்னு சொல்லிட்டு அவன் பாட்டு டைலாக்காக பேசிட்டு நம்ம ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு மயக்கமானதும் கடைசி வரைக்கும் இவன் பாஸ்வேர்டே சொல்லலையே அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போகிறா. நம்ம ஹீரோக்கு கன்ஃபார்ம் ஆகிருது, அப்படின்னா இவன் வந்து அந்த பென்டென்ட்காக தான் நம்மகிட்ட வந்திருக்காளான்னு சொல்லி அவனுமே புரிஞ்சுக்கிறான். அசிஸ்டண்ட்டாக கால் பண்ணி, நீங்கள் மொதல் அவளை பற்றின விஷயங்கள் எல்லாத்தையுமே இன்னுமே டீட்டெயில்ஸாக எனக்கு வந்து கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் அவங்க பிரதரை போய் மீட் பண்ணிட்டு அங்கே வந்து பேசிகிட்டு இருக்கா. அவர் வந்துட்டு ஏதோ கம்பெனி புதுசாக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு போல், அதுக்காக ப்ரொமோஷன் வந்து அங்கே பண்ணணும்னு தான் வந்திருக்கா. அப்போ அங்கே லேண்ட் கூட சேர்ந்து நீ எதுக்காக ஃபோட்டோ ஷூட் பண்ணணும், பேசாமல் உன்னோட ஹஸ்பண்ட் கூட சேர்ந்தே பண்ண வேண்டியதானே அப்படின்றத கேட்டதும், இல்லை அவர் பிஸியாக இருக்காரு, ஸோ அதனால தான் நான் லேண்ட் கூட பண்ண போகிறேன் அப்படின்றத சொன்னதும், சரி நீங்கள் பார்த்துட்டுருங்க நான் வரேன்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்தே போகிறாரு. அதுக்கப்புறம் லேண்ட் பாஸ், நம்ம ரெண்டு பேரும் பார்க்க ரொம்ப க்யூட்டாக கப்புள்ஸ் மாதிரியே இருக்கும்ல அப்படின்றத சொல்லி அங்கே பேசிகிட்டு இருக்கான். அதை கேட்டுட்டு ஹீரோயின், தேவையில்லாமல் வெட்டி பேச்செல்லாம் பேசாத, நான் முதல் அந்த லாக்கரை எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஏதாச்சும் ஐடியா கொடு அப்படின்றத சொல்கிறா. அப்போ அங்கே வெளியே அந்த யாரோ வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறாங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் மட்டும் அங்கே தனியாக போகும்போது அங்கே மெங்க் வந்துடுறான். என்ன மெங்க், இது எல்லாமே உன்னோட வேலை தானே அப்படின்றத கேட்டதும், ஆமாம் நான் தான் இதெல்லாமே பண்ணிகிட்ருக்கேன், உன்னோட உண்மை என்னமோ என்னோட பிரதர்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன், ஏன்னா நீ அப்பாவியாக காமிச்சிக்கிற லெவலுக்கு நீ ஒன்றும் அப்பாவி கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கான். அப்போ பார்த்தா சில பேர் வந்து அட்டாக் பண்ண வந்ததுமே அங்கே மெங்கை நம்ம ஹீரோயின் காப்பாற்ற ட்ரை பண்ணிகிட்டு இருக்கா. பட் இருந்தாலும் அவங்க ரொம்ப தொல்லை பண்ணதும் அங்கே நம்ம ஹீரோவுமே வந்து அவங்க கூட ஃபைட் பண்ணுறான். நம்ம ஹீரோயின் மேலே கத்தி கொடுத்து படப்போதுன்னு சொல்லிட்டு ஹீரோ போய் ஊடால விழுந்து அவனுக்கு அடிபட்டுருது. எல்லாருமே பயந்து போய் வேமா அங்கே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அவனை கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அவன் ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே போக மாட்டான். அங்கே ஃபோட்டோவை காமிச்சிட்டு, நீ என்ன அந்த லேண்ட் கூட சேர்ந்து பண்ணிட்டு இருந்த அப்படின்றத கேட்டதுமே அவளுக்கு புரிஞ்சுக்குது இது எல்லாமே இந்த மெங்கோட வேலை தான் சொல்லிட்டு அவனை பார்த்து முறைச்சிட்ருக்கா. அதுக்கப்புறம் நீங்கள் எதுவும் தப்பாலாம் புரிஞ்சுக்காதீங்க, அவன் வந்து என்னோட பிரதர் மாதிரி தான், நாங்கள் வந்து ப்ரொமோஷன் வந்து ஷூட்காக தான் போயிருந்தேன் அப்படின்றத சொன்னதும், நீ ஏதோ அவன் கூட போய் எந்த வேலையும் பண்ணக்கூடாது, நான் வந்து ஆப்ரேஷன் முடிஞ்சு நல்லான பிறகு நம்ம ரெண்டு பேரும் தான் சேர்ந்து அதை பண்ணணும் அப்படின்றத சொன்னதும், கண்டிப்பாக பண்ணலாம், நீங்கள் முதல் இப்போ வந்து உள்ளே போங்க அப்படின்றத சொல்கிறா.
நம்ம ஹீரோயினுமே அங்கே அசந்து தூங்க ஆரம்பிச்சிடுறா. நம்ம ஹீரோக்கு முழிப்பு வந்ததுமே நம்ம ஹீரோவை பார்த்து நீங்கள் என்ன இப்போ நல்லா தானே இருக்கீங்க அப்படின்றத கேட்டதும் நான் நல்லா இருக்கேன் அப்படின்றத சொல்கிறான். நீங்கள் என்ன வந்து உங்கள் உயிரை போய் இப்படி ஆபத்தில் மாட்ட வைப்பீங்களா அப்படின்றத சொல்லிட்டு கேட்டுட்ருக்கா. உனக்காக நான் என் உயிரை கொடுத்த வந்து கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கேன், நீ வந்து நல்லா இருக்கணும், அதுதான் எனக்கு வேணும்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப கில்ட்டி ஆகிட்டுருக்கு. இவன் உண்மையிலே நம்மளை ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டானே அப்படின்றத சொல்லிட்டு நானுமே ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், பட் அந்த பென்டென்ட்டை வந்து நான் திருட வந்திருக்கேன், நான் போய் எப்படி உன்னோட லைஃப்பில் வந்துட்டு உள்ளே வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது நம்ம ஹீரோ அவளை பிடிச்சவங்க ஹக் பண்ணிக்கிறான். ஃப்ளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோட்ட அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோயினை பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே கலெக்ட் பண்ணி கொடுத்துட்டு அவங்க சின்ன வயசுலேருந்தே ஆர்ஃபனேஜில் தான் வளர்ந்துருக்காங்க, அவங்களுக்கு ஒரு ஆக்சிடெண்ட்டில் ஞாபகம் மறதி வந்திருக்கு அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே அவங்க சொல்லிடுறான். அதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோ அப்படின்னா உண்மையிலே இவன் வந்து பேடான பொண்ணு கிடையாது, நல்ல பொண்ணு தானே அப்படின்றத சொல்லிட்டு யோசிச்சுட்டு தான் இப்போ இந்த மாதிரி பண்ணியிருக்கான். நம்ம ஹீரோயினையும் அங்கே மெக்கையை அட்டாக் பண்ண வந்தவங்களை பிடிச்சி அங்கே கட்டி வச்சு செமையாக வந்து அடிச்சு அங்கே கொடுமைப்படுத்திட்டு இருக்கான். எவ்வளோ தைரியம் தான் என்னோட வீட்டு ஃபேமிலி மேலே கை வைப்பீங்க, கண்டிப்பாக உங்களை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு போட்டு செம்ம வெளுத்து சொல்லிட்டு இருக்கான். மிங்க் நம்ம ஹீரோயின்ட்ட நான் வந்து உன்ட்ட சாரி கேட்டுக்கிறேன், உண்மையிலேயே நீங்கள் ரொம்ப நல்ல பொண்ணு, நான் தான் தப்பாக புரிஞ்சுட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டேன், நீங்கள் என்னோட பிரதரை டைவர்ஸ் பண்ணிட்டு போகக்கூடாது, அவர் உங்களை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்காருன்னு சொன்னதும் கண்டிப்பாக நான் வந்து உன்னோட ஆசையை நிறைவேற்றுறேன், ஆனால் நீ அந்த லாக்கரோட பாஸ்வேர்டு என்னன்னு சொல்லணும் அப்படின்றத கேட்டதும் பாஸ்வேர்டை சொல்லவா, எனக்கே எந்த பாஸ்வேர்டுன்னு தெரியாதப்ப நான் போய் எப்படி உங்ககிட்ட சொல்ல முடியும் அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ வந்து நீ என் கூட வா அப்படின்றத சொல்லிட்டு கூட்டிகிட்டு நேராக நம்ம ஹீரோயினோட பிரதரோட கடைக்கு தான் போகிறான். இந்த வெட்டிங் ட்ரெஸ்ஸை வந்து ட்ரை பண்ணி பாரு அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே அங்கே வந்து ட்ரெஸ்ஸை போய் ட்ரை பண்ணி பார்த்துட்ருக்கா. அப்போ அங்கே அவங்க சிஸ்டர் யூமே அது எல்லாத்தையுமே அங்கே வெளியேந்து பார்த்துட்டு நம்ம இந்த ட்ரெஸ்ஸை வந்துட்டு போய் பார்க்கலாமே அப்படின்ற சொல்லிட்டு அங்கே காயை உள்ளே கூட்டிகிட்டு போகிறா. நம்ம ஹீரோயின் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கா, அங்கே பாராட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே யூ வந்ததுமே நீ எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க அப்படின்றத சொல்லிட்டு அவங்க பிரதர் ரொம்ப கோவப்படுறான். எதுக்காக வருவாங்க, இங்கே நாங்கள் ட்ரெஸ் வாங்க தான் வந்திருக்கோன்னு சொல்லிட்டு காய் சொன்னதும் நான் வந்து எந்த ட்ரெஸ்ஸையுமே உங்களுக்கு வந்துட்டு இங்கே விற்கிற மாதிரி கிடையாது, மரியாதையாக போயிருங்கன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் எதுக்காக பிரதர் நீங்கள் கோவப்பட்டுருக்கீங்க, நீங்கள் வந்து பிஸ்னஸ் தானே பண்ணிட்டுருக்கீங்க, யாராக இருந்தால் நம்மளுக்கு என்ன, நீங்கள் வந்துட்டு சேல்ஸ் பண்ணுங்க அப்படின்றத சொன்னதும் அவங்க சிஸ்டர் எனக்கு நீ இப்போ போட்டிருக்க ட்ரெஸ் தான் வேணும்னு சொன்னதுமே ட்ரெஸ்ஸெல்லாம் நான் சேல்ஸ் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணலை, இது என்னோட சிஸ்டரோட வெட்டிங்காக நான் ரெடி பண்ணியிருக்கேன்னு சொன்னதும் எனக்கு இந்த ட்ரெஸ் தான் வேணும்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப பண்ணுறா. அப்போ ஹீரோயின் இதில் என்ன இருக்குது பிரதர், நம்ம வித்துட்டா போச்சு அப்படின்றத சொல்லிட்டு இது 1 மில்லியன், நீ என்ன வாங்குவியா, அவ்வளோ காசு உன்ட்ட இருக்கான்னு சொன்னதுமே எனக்காக என்ன வேணாலும் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு அங்கே அவன்கிட்ட வாங்க சொன்னதும் நீ என்ன சொல்லிட்டு இருக்க பேபி, இவ்வளோ காசு கொடுத்து ட்ரெஸ் வாங்கணுமா, வேறு ஏதாச்சும் வாங்கிக்கலாமேன்னு சொன்னதும் அவங்க அடம் பிடிச்சிட்டு இருக்கா. வேறு வழி இல்லாமல் அவனுமே அங்கே வாங்குறதுக்கு ஒத்துக்கிறான். நம்ம ஹீரோயின் அங்கே ட்ரெஸ்ஸை மாற்ற உள்ளே போனதும் அங்கே நம்ம ஹீரோட்ட போய் நீங்கள் இப்போ அவளோட ஃபேக் பாய் ஃப்ரெண்டாக ஆக்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அவள் இப்போ உங்களுக்கு எவ்வளோ காசு கொடுக்குறாளோ அதை விட நான் எக்ஸ்ட்ராவே உங்களுக்கு பே பண்ணிடுறேன், நீங்கள் அவளை பிரேக்கப் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க சிஸ்டர் சொன்னதும் என்ன இடியட் மாதிரி பேசிகிட்டு இருக்க, நீ என்ன நினச்சிட்டு இருக்க, அவளோட பாய் ஃப்ரெண்ட் நான் அவளோட லீகலான ஹஸ்பண்ட் அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. உண்மை இல்லைன்னு சொல்லிட்டு அவள் நினச்சிட்டு இருக்கா. நீ என்ன என்னோட ஹஸ்பண்ட் என்ன ஃப்ளர்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவளை ரொம்ப அசிங்கப்படுத்தி விட்டுட்டு அங்கேருந்து நம்ம ஹீரோயுமே கூட்டிகிட்டு கிளம்பிடுறா. ஹீரோயின் அவன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அந்த லாக்கரை வந்து ஓப்பன் பண்ண சொன்னதுமே ஃபஸ்ட்டு நீ பாஸ்வேர்டை சொல்லு, எப்படி நான் ஓப்பன் பண்ணுறதுன்னு சொன்னதும் நம்ம வெட்டிங் டேட் தான் அப்படின்றத சொன்னதுமே அவளுமே அங்கே ஓப்பன் பண்ணா சில வேஸ்டான திங்ஸ் மாதிரி எதுவும் இருக்குது, அதை பார்த்துட்டு அவள் எதுக்காக இதெல்லாம் போய் உள்ளே வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்றத கேட்டதுமே என்னோட லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்டானது இது எல்லாமே அப்படின்றத சொல்கிறான். அதுக்கப்புறம் அங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது, அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோயின் தேடிட்டு இருக்கா அதே பென்டென்ட் தான் இருக்குது. அதை பார்த்ததுமே நம்ம ஹீரோக்கு சில பாஸ்டெல்லாம் ஞாபகம் வருது. சின்ன வயசில் ஒரு பொண்ணு வந்துட்டு அதை நம்ம ஹீரோக்காக கொடுத்துருக்கா, நீ வந்து இதை கண்டிப்பாக பத்திரமா வச்சுக்கிறணும், பெரிய பையனான பிறகு நீ என்னை வந்து மேரேஜ் பண்ணிக்கிறணும் அப்படின்றத சொல்லியிருக்கா. அதெல்லாம் தேவை நினச்சி பார்த்துட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இந்த பென்டென்ட்டை வந்து நீங்கள் எனக்கு கொடுப்பீங்களான்னு சொல்லிட்டு கேட்டதுமே இதை கண்டிப்பாக நான் உனக்கு கொடுக்க முடியாது, எனக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்டானது, ஒருத்தவங்க எனக்காக கொடுத்தாங்க, அவங்கள நான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் அவங்க யார் அப்படின்றத கேட்டதும் ஐ திங்க் அவங்க இந்த உலகத்தில் இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் அப்படின்னா உங்களுக்கு இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் தானே அப்படின்றத கேட்டதும் ஆமாம் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான், உனக்கு வேணாலும் நான் வந்துட்டு இப்போ கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கேன், பட் நீ வந்து என் கூட வந்து ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணணும், அந்த கான்ட்ராக்டில் வந்து என்ன எழுதியிருக்குன்னா நீ எப்பயுமே வந்துட்டு இந்த பென்டென்ட் எடுத்துகிட்டு என்னை விட்டு தூரமாக போகக்கூடாது, ரெண்டாவது கொஞ்ச நாள் இது என்கிட்ட திரும்ப கொடுத்துடணும்னு சொன்னதும் அதுக்கு நம்ம ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிட்டு அந்த கான்ட்ராக்ட்லேயுமே சைன் பண்ணி கொடுத்துட்டு போயிடுறா. ஹீரோ நீ லைஃப் லாங் என் கூட தான் இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு சில விஷயங்களையுமே அதில் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறான். ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக அங்கே யூ வாழா நான் வந்துட்டு கூடிய சீக்கிரம் காயம் மேரேஜ் பண்ண போகிறேன், நீ என்னென்ன பிளான் பண்ண எங்களை வந்துட்டு பிரிக்கிறதுக்காக, பட் வந்துட்டு பார்த்தியா என்னோட லவ் தான் ஜெயிச்சிருச்சுன்னு சொன்னதும் எனக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாது, நீயும் அவளுமே வந்துட்டு சரியான ஃபேர் தான், உங்களுக்கு வந்து தகுதி 2 பேர் இருந்தான் அப்படின்றத சொல்கிறா. எனக்கு அவன் மேலே எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லை அப்படின்றத சொன்னதுமே அவள் பார்த்தா இன்னுமே தேவையில்லாத பேச்சு பேசிகிட்டு இருக்கா. நான் வந்து உன்னோட அப்பாவை வந்து உன்கிட்ட இருந்து பிரித்தேன், அதுக்கப்புறம் இப்போ பாரு இங்கே காயமே நான் வந்து சின்ன வயசுலேருந்து நீ லவ் பண்ணிட்டு இருக்க பர்சனையுமே பிரிச்சிட்டேன்னு
சொன்னதும் இப்படி தேவையில்லாத பேச்சை பேசாமல் இங்கேருந்து மரியாதையாக போயிரு அப்படின்றத சொன்னதும் அங்கே காய் வரதை நோட்டீஸ் பண்ணிட்டு வேணின்னு அங்கே காஃபியை மேலே ஊற்றிக்கிறா. அங்கே காய் வந்து என்னாச்சு பேபி அப்படின்றத கேட்டதும் பார்த்தீங்களா என்னோட சிஸ்டர் இப்படிலாம் பண்ணிட்டாங்கன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் அவன் கோப்படுறான் ஏன் நீ இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோயின் என்ன உனக்கு என்ன கண்ணு தெரியாமல் போயிருச்சா நான் என்ன பண்ணேன் அவ்வளோதான் பண்ணிக்கிட்டா அப்படின்றத சொன்னதும் ஆனால் அவன் நம்புற மாதிரி இல்லை இவ்வளவே நம்பிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே தப்பாக பேசிகிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ வந்துடுறான் எதுக்காக நீ இவ்வளோ கோவப்பட்டு பேசிகிட்டு இருக்க ஃபஸ்ட்டு உண்மை என்னமோ தெரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு வீடியோ எல்லாத்தையுமே காமிச்சதுமே அதை பார்த்துட்டு அங்கே அவளுக்கு வந்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிருது. நீ எதுக்காக வந்து இப்படிலாம் வந்து போய் பேசிகிட்டு இருக்க அவளை மாட்ட வைக்கிறதுக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவியான்னு சொல்லிட்டு அவகிட்ட கோவப்பட்டதும் ஹீரோவை வெளியே வந்துடுது. நீ என்ன நினச்சிட்டு இப்போ என்கிட்ட இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க எப்பயுமே நீ என்ன அவளுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுப்பியா நீ வந்து விட்டுட்டேன்னு சொல்கிற அவளை இன்னமே அவளுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கா என்ன அவளை லவ் பண்ணிட்டு இருக்கியா நான் வந்து உன்னை அடையிறதுக்காக என்னென்ன என்னோட லைஃப்பில் பண்ணியிருப்பேன் அப்படி இருந்து நீ நன்றி இல்லாமல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஃபேக்காக வந்துட்டு அங்கே ப்ரெக்னென்ட் ஆனது அவங்க அம்மாவுக்கு மெடிசன் மாற்றி வச்சது என்னென்ன அவள் தப்பு பண்ணாலோ அதை எல்லாத்தையும் அவள் வாயாலவே அங்கே உலர்னதுமே அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிருது. அங்கே கழுத்தை பிடிச்சி நெருக்க ஆரம்பிச்சுடுறான் எவ்வளோ துரோகம் பண்ணியிருக்கான்னு சொல்லி. இப்போ நம்ம ஹீரோயினும் அங்கே வந்து ஹீரோமி நீ ஸ்டாப் பண்ணி இப்படிலாம் பண்ணாதன்னு சொல்லிட்டு அவனை வந்துட்டு ஸ்டாப் பண்ணுறாங்க. அப்போ அவள் அங்கே காலில் விழுந்து கெஞ்சிட்டு இருக்கா ப்ளீஸ் நீ என்னை மன்னிச்சு ஏற்றுக்கோ நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன் நம்மளுக்கு இப்போ மேரேஜ் ஆக போதும் இல்லை நடந்த எல்லாத்தையுமே மறந்துடலான்னு சொன்னதும் உன்ன மாதிரி ஒரு பொண்ணை போய் யாராச்சும் மேரேஜ் பண்ணுவாங்களா உனக்கு எனக்கு இதுக்கப்புறம் எந்த ஒரு சம்மதமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். நம்ம ஹீரோவும் அங்கே வெளியே போகும்போது நம்ம ஹீரோயின் அப்படின்னா ஆல்ரெடி நீ வந்து நானும் பேசிக்கிட்டு எல்லா விஷயங்களையுமே தெரிஞ்சிருக்கும் இப்போ அந்த பென்டென்ட்டுக்காக தான் இங்கே வந்தேன்றதும் தெரியுமான்னு கேட்டதும் எல்லாமே எனக்கு தெரியும் நீ என் கூட வான்னு சொல்லிட்டு அங்கே ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான். இப்போ எதுக்காக நீ எங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க அப்படின்றத சொல்லிட்டு அவள் கேட்கும்போது அங்கே மெங்க வந்து விளையாண்டுட்டு இருக்கான் வாங்க நம்ம 3 பேர் சேர்ந்து விளையாடலாம் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கூப்பிட்டுட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோ உனக்கு ஏதாச்சும் இங்கே வந்து ஞாபகம் வருதான்னு கேட்டதும் எனக்கு அப்படி வந்து எதுவுமே ஞாபகம் வர மாதிரி இல்லை ஆனால் சில விஷயங்கள் மட்டும் ஏதோ வந்துட்டு இங்கே பழைய மாதிரி வந்த மாதிரி இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோவும் ஹீரோயினுமே சின்ன வயசில் இங்கே தான் விளையாண்டுருப்பாங்க போல். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த பட்டத்தை வச்சு அவன் போய் விளையாட போயிடுறான். எனக்கு அது எல்லாத்தையுமே பார்த்ததுமே அங்கே முழுசாவே ஞாபகம் வந்துடுது சின்ன வயசில் அவள் வந்து விளையாண்டுட்டு இருந்த அந்த 2 பையங்க வந்துட்டு இவங்க தான் நம்ம ஹீரோட்ட தான் அவள் வந்து மேரேஜ் நான் வந்து பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருந்திருக்கா இந்த பென்டென்ட்டையுமே அவனுக்கு அவள் தான் கிஃப்டாக கொடுத்துருக்கா. அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோ வந்து கூப்பிட்டதுமே ஹீரோக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அப்போ என்ன உனக்கு ஞாபகம் வந்துருச்சு அப்படின்றத கேட்டதும் அவள் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ அங்கே மேக்குமே வந்துட்டு அவனுக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருது அவங்களோட சின்ன வயசு ஃப்ரெண்டு நம்ம ஹீரோயின் தான் சொல்லி. அதுக்கப்புறம் அவங்க 3 பேருமே அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அன்றைக்கி உன்னோட ஃபேமிலி வந்துட்டு டோட்டலாக போய் அங்கே இறந்து போயிட்டாங்க நீ மட்டும் எப்படி தப்பிச்சேன்னு கேட்டதும் இந்த பட்டத்தால் தான் இந்த பட்டத்தை எடுத்து நான் வெளியே போய் விளையாட போயிட்டேன் ஸோ வந்துட்டு அப்போ திரும்பி வந்து பார்க்கும்போது தான் இந்த மாதிரி நடந்துருந்துச்சு அதுக்கப்புறம் என்னை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே ஆர்ஃபனேஜ்லேயுமே விட்டுட்டாங்க அங்கே தான் நான் கஷ்டப்பட்டு வளர்ந்தேன் அதில் எனக்கு ஞாபகங்களுமே மறந்துருச்சு அப்படின்றதெல்லாம் அவள் சொல்லிச்சேக்கா. அதெல்லாம் ஓகே ஆனால் இந்த ஃபேஸ் வந்து எப்படி வந்துச்சு அப்படின்றத அங்கே மிங் கேட்டதும் இதுவுமே ஒரு ஆக்சிடென்ட்டால் தான் எனக்கு ஆக்சிடென்ட்டில் ஃபேஸ் வந்து செறிஞ்சு போயிடுச்சு ஸோ இந்த பொண்ணோட ஃபேஸை எனக்கு வச்சுட்டாங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அவளோட லைஃப்பை தான் நான் இப்போ வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்றத சொல்கிறா. அப்போ அங்கே நம்ம லான் வந்து கால் பண்ணதுமே அங்கே நம்ம ஹீரோயினை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் அவனுமே கலெக்ட் பண்ணி சொல்லிட்டு இருக்கான். லான் எனக்கு வந்துட்டு ஆல்ரெடி என்னோட எல்லா விஷயங்களுமே தெரிஞ்சிருச்சு அப்படின்றத அவ சொல்கிறா. இவங்க எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருது. ஃபைனலாக நம்ம ஹீரோயினுக்கு எல்லா விஷயங்களும் ஞாபகம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டுமே கிடச்சிட்டான்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஹீரோயின் அவங்க பிரதரோட ஷாப்புக்கு போயிட்டேன் நான் வந்து ஷாவ் வந்து முறைப்படி வெட்டிங் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் பிரதர் ஸோ எனக்கு வெட்டிங் ட்ரெஸ் வேணும்னு சொன்னதும் நான் ரெடி பண்ண வந்த ட்ரெஸ்ஸை தான் நீ அந்த யூக்கு தூக்கி கொடுத்துட்டேன் இப்போ திரும்ப ட்ரெஸ் ரெடி பண்ணணும்னா கொஞ்சம் டைம் ஆகும்ல அப்படின்றத சொன்னதுமே உங்கள் கடையில் இருக்க எல்லா ட்ரெஸ்ஸுமே பெஸ்ட்டாக தான் இருக்குது நான் அதுலேருந்து ஒன்று போட்டுக்கிருவேன்னு அவன் சொல்லிட்டு இருக்கா. அப்போ அங்கே காய் வந்து விழான் அவனை பார்த்ததுமே ஹீரோயின் எதுக்காக நீங்கள் வந்திருக்கேன்னு கேட்டதும் இந்த ட்ரெஸ்ஸை வந்து நான் ரிட்டர்ன் பண்ண வந்திருக்கேன் அந்த யூ வந்து நான் மேரேஜ் பண்ண போகிறது கிடையாது அப்படின்றத சொல்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின்ட்ட நடந்த எல்லாத்துக்குமே அவன் சாரி கேட்டுட்ருக்கான். அப்போ ஹீரோயினுமே நான் வந்து ஒன்று மன்னிச்சிட்டேன் அப்படின்றத சொல்லிட்டேன் அவங்க அம்மாவுக்காக வந்துட்டு மெடிசன்லாம் கொடுக்குறா இதை கூட அவங்க சரியாயிருவாங்கன்னு சொல்லி அதை கேட்டதுமே அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு தேங்க்யூ சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கால் பண்ணி நம்ம ஹீரோயினை வர சொன்னதுமே அவங்க பிரதர்கிட்ட பாய் சொல்லிட்டு அவன் உடனே கிளம்பிடுறா. ஹீரோவும் ஹீரோயின் அங்கே வாக் பண்ணி போயிட்டு இருக்கும்போது அங்கே யூ வந்து பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுறா. கார் எடுத்துகிட்டு போய் நம்ம ஹீரோயின் ஆக்சிடென்ட் பண்ண போகிறா உன்னால தான் எனக்கு இத்தனை பிரச்சனை நீ செத்து போயிடணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதை நோட்டீஸ் பண்ணிவிட்டு அவளை காப்பாற்றி அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுது. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் அவன் மயக்கத்திலே இருக்கான். அப்போ ஹீரோயின் தயவு செஞ்சு நீ என்னை விட்டுட்டு போயிடாத இவ்வளோ நாள் கழிச்சு எனக்கு வந்து நீ கிடச்சிருக்க நீ வேமா எந்திரி உன் கூட சேர்ந்து நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்பட்றேன் மேரேஜ் பண்ணிக்கிட்டு அப்படின்றத சொல்லிட்டேக்கா. அப்பயுமே நம்ம ஹீரோ முழிக்காமல் இருக்கிறத பார்த்துட்டு நீ இப்படியே படுத்துட்டு இருந்தேன்னு வச்சுக்கோமே நான் போய் பேசாமல் அந்த காயம் மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னதும் ஹீரோக்கு அங்கே முழிப்பு வந்துடுது. அப்படி கனவுல கூட யோசிச்சு
கவலைப்படாத, நான் கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினாவே ஹக் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் 2 பேருக்குமே அங்கே ஹாப்பியாக அங்கே வெட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடுது. அப்போ நம்ம ஹீரோ அந்த பெயிண்டன்ட் அவள் கழுத்தில் போட்டுட்டு, இந்த பெயிண்டன்ட் உனக்கு மட்டும்தான் சொந்தமானது, இப்போ நான் உனக்கு ரிட்டன் கொடுத்துட்டேன், உனக்கு நான் வாக்கு கொடுத்த மாதிரி பார்த்தியா, இப்போ நான் உன்னை தான் மேரேஜ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் ஹீரோயினுக்குமே ரொம்ப ஹாப்பியாகிடுது. ஃபைனலாக 2 பேருமே அங்கே வந்து மேரேஜ் பண்ணிட்டு அங்கே கிஸ்மே பண்ணிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த சீரீஸ்மே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.